Good afternoon to all. Today paramagnetic materials. சரிங்களா லாஸ்ட் கிளாஸில் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா இன் சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈச் atoms or molecules has net magnetic dipole moment which is the vector sum of the orbital and spin magnetic moments of the electrons. சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சரிங்களா அது சொன்னால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட்டை இருக்கா, டைபோல் மூமெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்துக்கிற எனி ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைபோல் மூமெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. டியூ டு த ரேண்டம் orientation of those magnetic moments the net magnetic moments of the materials is 0. சரிங்களா ஆனால் டோட்டல் மேக்னெட்டிக் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் இஸ்னாச்சு மொத்தமே 0வாக இருக்குது. ஓகேவா, ஏன் நெட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் 0. ஓகேங்களா, ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து ஒரே வகையான டைரக்ஷன்ஸில் சுற்றுறதில்ல. எல்லா எலக்ட்ரான்ஸும் அதர் பிளேஸில் வந்து என்ன பண்ணுது, ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கிறதால அதோடைய 0ஆகிடுச்சு. இந்த persons of external magnetic field, the torque acting on the atomic dipoles will align them in the field directions. As a result, it is net magnetic dipole moment introduced in the directions of the applied field. The introduced dipole moment is present along the external field excited. சரிங்களா, ஸோ அப்போது ஒரு எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மெட்டல் நம்ம வச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து ஒரே வகையான டைரக்ஷன்ஸ்லேயே மூவ் ஆக ஆரம்பிக்குதான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஆனால் இப்படி வைக்கும்போது அந்த மெட்டலை நம்ம மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, when placed in a non-uniform magnetic field, நம்ம இப்போது non-uniform magnetic field place பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா the paramagnetic materials will have the tendency to move from weaker to stronger part of the field. Materials which exhibited weak magnetism in directions of the applied field are known as paramagnetic materials. Simple. சரிங்களா, and next one examples of the aluminum, platinum and chromium and oxygen. சரிங்களா, ஸோ இது எல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம paramagnetic மெட்டீரியலுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் paramagnetic மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் சக்சசிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். ஓகே, நம்ம எப்சினா ஆர் சொன்னோம் இல்லையா, இங்கே மியூ ஆர் சொன்னோம் இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் சக்சசிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்டு ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி. ஸோ ஒன்றை விட என்ன பண்ண இது அதிகமாக இருக்கும். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன்டு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதோடைய யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்சசிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டெம்பரேச்சர். சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணுறது, டெம்பரேச்சரை ஒபே பண்ணி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கியூரிஸ் லா. ஓகேங்களா, when temperature is increased, thermal vibrations will upset the alignment of magnetic dipole moments. Therefore, the magnetic susceptibility decreases. சரிங்களா, ஸோ மேக்னெட்டிக் சக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் சக்சசிபிலிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆப்போசிட்டாக மாதிரி சொல்லிட்டேன். when temperature is increases, thermal vibration will upset the alignment of the magnetic dipole moment. சரிங்களா, m இன்க்ரீஸ் ஆச்சுன்னா t டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. சரிங்களா, 1/tன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/tன்றாங்க இல்லையா, அங்கே c யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் பை சின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து கியூரிஸ் லா, கியூரி கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதான் c அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ therefore the magnetic susceptibility decreases with increases in temperature. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா ஆச்சுன்னா the magnetic susceptibility in decreases
with increases in temperature. In many cases, the accessibility of the materials is ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அது என்ன க்யூரிஸ் லானால இல்லை வெயின் க்யூரிஸ் லான்ட்டு இன்னொரு 2 மார்க் பார்க்க போகிறோம், அங்கே தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போது டெம்பரேச்சர் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சைஎம் டேட்டி ப்ரொபோர்ஷனல் 1/t இல்லைனா வந்து சைஎம் ஈக்குவல் டு c/tன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டி ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்ணுறதால ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் c யூஸ் பண்ணுறாங்க. அந்த c என்னன்னு பார்த்தோன்னா Curie கான்ஸ்டன்ட். The relations is called Curie's law. Here c is the called Curie's constant and temperature T is in Kelvin. The graph drawn between magnetic accessibility and temperature is shown in figure 3.19, which is a rectangular hyperbola. சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்கும் சைஎம்க்கும் டீக்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்குது பார்த்தோன்னா இதுக்கு ஈக்குவலாக போல், இப்படி இந்த டைரெக்ஷன்ஸில் போல். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வரதால் ஓகேங்களா. ஸோ டீக்கு வந்து சைஎம் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்றத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா. ஸோ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, an atom or a molecule in a ferromagnetic materials possess net magnetic dipole moment as in a paramagnetic materials. A ferromagnetic materials is made up of small regions called ferromagnetic domains ferromagnetic domains in figure 3.20. சரிங்களா. ஸோ டொமைன்ஸ்னால் இல்லை ஒன்றும் இல்லை, அதாச்சும் ஈவனாக ஃப்ளோ ஆகிறது. ஓகேங்களா. ஸோ அங்கே சொன்ன அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்க்குறோம் இல்லையா. இப்போது அந்த ஈவனாக ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த மெட்டலை நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் வந்து அந்த மெட்டலுக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து அதர் பிளேஸில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டொமைன்ஸ் ரேண்டம்லி அலைன்டு. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுதுன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்தோன்னா வேறு டைரெக்ஷன்ஸில் வந்து டொமைனாக இருக்குது, அதாச்சுன்னா வந்து வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா டொமைன்ஸ் அலைன்டு வித் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. சரிங்களா. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா லைன்ஸுமே வந்து ஒரே ஈவெண்ட்டாக த்ரூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, எல்லா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஸ்பின் ரொட்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா ஒரே டைரெக்ஷன்ஸ்லேயே வந்து மூவ் ஆகும். வித்தின் ஈச் டொமைன்ஸ் த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் spontaneously aligned in a directions. This alignment is causally by strong interactions arise from electrons spin with depends on the interatomic distance. So each domain has net magnetic in a directions. However, the direction is magnetism variation of domains. From domains to the others net magnetisms of the specimen is the 0. அப்போது மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரெக்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம போச்சு அப்படின்னா அப்போ அதோட டொமைன்ஸ் எப்படி இருக்குமா, ஒரு அலைன்மெண்ட்டாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ஒரே மாதிரியான டைரெக்ஷன்ஸ்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த present of external magnetic field to process take places. The domains having magnetic moment parallel to field grow bigger is size. சரிங்களா. அதோட சைஸ் வந்து எப்படி இருக்குமா, பெருசாகவும் பிக்கராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், the other domains not parallel to field are rotated so that they are alignment with the field. சரிங்களா. As a result of those mechanisms, thus there is a strong net magnetism of the materials in the directions of the applied field. Figure 3.21. ஸோ 3.21ல் கொடுத்துருக்கிற ஃபிகர்ஸ் பாருங்கள். ஸோ அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நாட் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்மேக்னடைஸ்டு அயன் இன் த அப்சன்ஸ் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியே இல்லாமல் வேறு டைரெக்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மேலேருந்து டவுனில்
மேலேருந்து டவுனில் கீழேருந்து அப்போது வேறு டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் மேக்னடைஸ்ட் அயன் இந்த ப்ரெசன்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைரெக்ஷன்ஸ்லேயே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? சரி, இதோடைய ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் சசசிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா பாரால, அதே மாதிரி இதுவும் மேக்னெட்டிக் சசசிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் லார்ஜ். ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். The magnetic field lines are strongly attracted into the ferromagnetic materials when placed in a magnetic field. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்சஸிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணும், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் வந்து கியூரிஸ் வெயின்ஸ் லா. அங்கே கியூரிஸ் லா பார்த்தோம் இல்லையா, இங்கே கியூரி வெயின்ஸ் லா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். As temperature increases, the ferromagnetism decreases due to the increased thermal agitations of the atomic dipoles. சரிங்களா? m equal to c divided by t minus tc. சரிங்களா? அப்போது சேஞ்சிங் த கியூரி வெயின்ஸ் லா, சின்றது கியூரி கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ சேஞ்சிங் டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ன்றாங்க இல்லையா, டிசி. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் டி. So the release is called Curie-Weins law. The constant C is a Curie constant, the temperature T in a Kelvin scale. A plot of magnetic susceptibility is temperature is shown in figure 3.22. சரிங்களா? So psi m greater than T greater than Tc equal to C divided by T minus Tc. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா உனக்கு டயா பாரா ஃபெரோ மூணுத்தையும் சேர்த்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லையா 2 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா கியூரிஸ் லா, டிஃபைன் கியூரிஸ் லா, இல்லை டிஃபைன் கியூரி வெயின்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஷின்லேயும் கேட்பாங்க. சரிங்களா? உடனே இந்த டேபிளுக்குள்ளே படிச்சுக்கலாம். ஏன்னா டயா மேக்னெட்டிக், பாரா, ஃபெரோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.